இந்த வீடியோல இந்த 2 நெட்வொர்க்கையும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண போறோம். ஒரு கையில பார்த்தீங்கன்னா விஐயோட மொபைலும், இன்னொரு கையில பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லோட மொபைலும் இருக்கு. இந்த 2 மொபைல்லயும் பார்த்தீங்கன்னா, நாம வந்து நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. அத இந்த வீடியோல என்ன நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம்? ஒரு முக்கியமான டாஸ்க் குடுக்க போறோம். அதாவது வீடியோ கால் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போறோம். 2 நெட்வொர்க்ல இருந்தும் ஒன் டூ ஒன் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 2க்குமே நெட் வந்து செலவாகும். 2ஓட நெட்வொர்க் குவாலிட்டியும் எந்த மாரி இருக்கு, இஷ்யூ இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா WhatsApp. ஹை நெட் ஃபெசிலிட்டி இருந்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் கால் பண்ண முடியும். அதாவது பேசிக்கான சிக்னல் இருந்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, அது வந்து வொர்க் ஆகவே ஆரம்பிக்கும். நல்லாவே ஸ்ட்ரீம் ஆகும். ஆனா, ஓரளவுக்கு ஓகேஷா இருக்கு. எனக்கு அரகுறை நெட் இருந்தாலே போதும் நான் ஸ்ட்ரீம் பண்ணிக்குவேன்னு சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா, Instagram. ஸோ Instagramல வீடியோ கால் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி இப்படி இருந்தா கூட கரெக்ட்டா வந்து வொர்க் ஆகும். அத 2யும் பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நாம வந்து Instagramல கால் பண்ணி 2 நெட்வொர்க்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, Vi. இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, BSNL. ஸோ 2லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கால் பண்ணிட்டு, இந்த காலிங்கோட நெட் குவாலிட்டி எந்த மாரி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம கிரீன் மேட்ல இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, 2மே கிரீன்ல தான் இருக்கும். ஸோ இதுக்கான சர்ஃபேஸ் டென்ஷன் பிளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இது சரியா வொர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு சில பல கலர்ஸ பார்த்தீங்கன்னா, வேரியன்ட்ட காமிச்சாகணும். இந்த சில பல கலர்ஸ வேரியன்ட்டா காமிக்கும்போது மட்டும் தான், டேட்டால பிரீச் இருக்கா? ஐ மீன் டேட்டா வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவா இருக்கா? ஸ்டக் ஆகுதா? அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல்லான இந்த எரேசர்ஸ பார்த்தீங்கன்னா கொட்டியாச்சு. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, வேரியேஷன் தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும். எப்படி ஸ்ட்ரீம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியரா பார்த்துடலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம Instagramல வீடியோ கால் பண்ணும்போது, அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, சிமிலரா இருக்கும். அதே மாரி ரொம்ப லோயஸ்ட்டான நெட் குவாலிட்டி இருந்தாலும், அது வந்து ஸ்ட்ரீம் பண்ணும். 2க்குமான வீடியோ கால் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லாருக்கும். ஆடியோ டெஸ்ட் பண்ணோம். ஆடியோல சில பல கிளிச்சஸ் இருக்கு. அது வந்து உண்மதான். ஆனா வீடியோன்னு டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு ஓகேஷா இருக்கு. அதாவது ரொம்ப சூப்பராலாம் இல்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த மாரி இருக்கு. அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம குளோஸ்ட் என்வைரன்மென்ட்குள்ள இருக்கும். அதனால தான் நான் இந்த ரூம சூஸ் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெட் குவாலிட்டி வெளிய போனா நல்லா கிடைக்கும். ஆனா அதே நேரங்கள்ல இன்டோர்ன்னு வரும்போது ரொம்ப மோசமா கிடைக்கும். அந்த மோசமா கிடைக்கிற நெட் குவாலிட்டில எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பென்சில நான் வந்து ஜஸ்ட் உயர்த்திட்டு கிட்ட வந்து வைக்கிறேன் அப்படின்னாலும், 1 செகண்ட் கேப்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வீடியோ வந்து இங்க வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, லேகன்சின்னு பார்க்கும்போது அது 1 செகண்ட், 1 1/2 செகண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா, லேகன்சிங்கிறதே இருக்கு. அதாவது இந்த மொபைல்லேருந்து அந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கவரேஜ் மாறுறது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 1 செகண்ட், 0.1 செகண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா, வேரியேஷனே இருக்கு. ஸோ இப்போ நாங்க டெஸ்ட் பண்ண வரைக்கும் இதுதான். அண்ட் நீங்க மத்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே நல்லா இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கேமராஸ ஒன் டூ ஒன் ஸ்விட்ச் பண்ணும்போதும், இன்னும் சில பல ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா இருக்கு. இப்போ இத கட் பண்ணிடலாம். இப்ப கட் பண்ணிட்டு, மெயின் டாஸ்க்குக்கு வருவோம். நம்ம வந்து WhatsApp கால் பண்ணலாம். WhatsApp கால்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிக்கியான கால்ன்னு சொல்லலாம். இப்ப இன்ஸ்டால டைரக்ட்டா கால் பண்றோம் அப்படின்னா வந்துரும். கால் வந்துரும். அது எப்படி சொல்றதுன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ரிங்கிங் ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து ஆன்லைன்ல தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க WhatsAppன்னு வரும்போது, காலிங், ரிங்கிங் அப்படிங்கிற 2 விஷயங்கள் மாறி மாறி நடக்கும். இப்ப 2க்கும் கால் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குவாலிட்டி எந்த மாரி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம். இப்ப கால் பண்ணிட்டு நாம சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். இப்போ நாம வந்து பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இஷ்யூ இருக்குன்னு தான் அர்த்தம். இங்க கால் பண்றதுக்கும் சரி, அதே நேரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜ பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு வரதுக்கும் சரி, இந்த வீடியோ கால்ல சொல்றேன். கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. இது எதுல அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, BSNL அதிகமா இருக்கு. ஆனா விஐயும் பார்த்தீங்கன்னா, சளைக்காம கொஞ்சம் ஸ்டக் ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை. அடிக்கடி பார்த்தீங்கன்னா, ரீகனெக்ட் ஆகுறதும் சரி, சின்ன சின்ன பஃபரிங்கும் சரி நடக்க தான் செய்யுது. ஆனா, எந்த வகையிலயும் பார்த்தீங்கன்னா, இந்த கால்ஸ் வந்து கட் ஆகல. அது வந்து ஒரு பெரிய வந்து பாசிட்டிவான விஷயம்னு சொல்லலாம். மோஸ்ட்லி அப்ராப்ரியேட்டா சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஜியோ ஆகட்டும், ஏர்டெல் ஆகட்டும் கட் ஆயிரும். அத நான் நெறையடியா பார்த்துருக்கேன். ஆனா, இங்க அந்த மாரி நடக்கல. இந்த வீடியோ ஒன் ஷாட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட 25 மினிட்ஸா வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பார்த்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, 25 மினிட்ஸ் எடுத்தது தான். அதான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். இந்த 25 மினிட்ஸும் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாலயும் சரி, WhatsAppலயும் சரி கால் வந்து கட் ஆகல. அப்ராப்ரியேட்டா பார்த்தீங்கன்னா, 2 சைடும் நெட் ஏதாவது ஒண்ணு கட் ஆகல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து மியூட் பண்றோம், இல்ல ஸ்க்ரீன வந்து ஸ்விட்ச் பண்றோம். அதே நேரங்கள்ல ஸ்க்ரீன் ஷேரிங் பண்றோம் அப்டின்னாலும், அந்த இடங்கள்லயும் பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து எந்த வகையான பஃபரிங்கும் இல்லாம தான் வொர்க் ஆனுச்சு. ஆனா ஸ்க்ரீன் ஷேரிங்ன்னு வரும்போது பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு கேமரால ரெக்கார்ட் ஆகுற வீடியோ இருக்கு இல்லையா? வீடியோ கால் இருக்கும் இல்லையா? அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, அப்டியே டம்ப் ஆயிருது. இது மோஸ்ட்லி நடக்கிறது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கால்ல ஆப்போசிட்ல இருக்க பெர்சனோட இமேஜையும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணி ஆகணும். அதே நேரத்தில ஸ்க்ரீனையும் பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ற மொபைல் ஸ்க்ரீனையும் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க கேஸ்ட் பண்ற மாரி இருக்கனால, ஒரு மல்டி டாஸ்கிங் ஃபங்ஷன் நடக்கும்போது, குவாலிட்டி டம்ப் ஆக தான் செய்யும். ஆனா என்னன்னா, எனக்கு ஒரு உண்மையாலுமே அப்ரிஷியேட்டிங் பாயிண்ட் தான். BSNLம் சரி, விஐயும் சரி சஸ்டெயின் பண்ணிருச்சு, சர்வை பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. பஃபரிங் இருக்கு. ஆனா, அவங்க சொல்ற அளவுக்கு இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை.
இந்த க்ளோஸ் என்வைரன்மெண்ட்லேயே பெர்ஃபெக்ட்டா தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும், நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இந்த ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.